வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் பாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆகாஷ்வாணியின் மன் கி பாத் நிகழ்ச்சி மூலம் இந்தியா மற்றும் உலகெங்கிலும் உள்ள மக்களுடன் தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்கிறார். பிரதமரின் இந்த 119வது மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. ஆகாஷ்வாணியில் பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் இடம்பெறும். மன் கி பாத் நிகழ்ச்சியின் தமிழ் வடிவம் நாளை இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பு செய்யப்படும். இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியில் ஜப்பான் ஒரு முக்கிய கூட்டாளியாக இருந்து வருகிறது என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற இந்திய ஜப்பான் பொருளாதார கூட்டத்தில் உரையாற்றிய அவர் 1400க்கும் மேற்பட்ட ஜப்பானிய நிறுவனங்கள் இந்தியாவில் இயங்குகின்றன என்று கூறினார். பிரயாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவின் போது பக்தர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதால் உத்தரப்பிரதேச தேர்வு வாரியம் வரும் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள உயர்நிலை மற்றும் இடைநிலை தேர்வுகளை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளது. பிரயாக்ராஜ் மாவட்டத்திற்கு மட்டும் இம்மாதம் 24ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்வுகள் மார்ச் 9ஆம் தேதி நடத்தப்படும் என்று உத்தரப்பிரதேச வாரிய செயலாளர் பகவதி சிங் கூறியுள்ளார். காரைக்காலில் உள்ள வேளாண் கல்லூரியில் நாளை நடைபெறவுள்ள பட்டமளிப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி பங்கேற்க உள்ளார். அமெரிக்காவில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த திரு காஷ் பட்டேல் FBI-யின் 9வது இயக்குநராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த வாய்ப்பு தமக்கு அளிக்கப்பட்ட மிகப்பெரிய கௌரவம் என்று அவர் கூறியுள்ளார். புவனேஸ்வரில் உள்ள கலிங்கா ஹாக்கி மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற ஹாக்கி FIH புரோ லீக் போட்டியில் இந்திய ஆண்கள் அணி அயர்லாந்து அணியை 3-1 என்ற கணக்கில் வீழ்த்தியது. இரு அணிகளும் மீண்டும் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறவுள்ள போட்டியில் களம் காண்கின்றன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.